பழைய ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் முன்பு முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர்கள், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், மாநில தலைவர் நமச்சிவாயம் உட்பட பலரும் பங்கேற்றனர். மத்திய அரசை கண்டித்து அப்போது அவர்கள் முழக்கம் எழுப்பினர். பழைய ரூபாய் நோட்டு செல்லாது என்ற மத்திய அரசின் அதிரடி அறிவிப்பால் நாடு முழுவதும் ஏழை மக்கள் அவதியுறுவதாக அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். ரூபாய் நோட்டு பிரச்சினையை தீர்க்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் வலியுறுத்தினர். அறிவிச்சுட்டு போற மோசக்கார மோடியே அஞ்சுக்கு பத்துக்கு எல்லா காசை வச்சுக்கிட்டு செத்து மடியறான். இந்தியாவில் இருக்கிற 4% கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வருவதற்கு 130 கோடி மக்களை அலைக்கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வியாபாரி எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் இந்தியாவுடைய பொருளாதாரமே வீழ்ச்சி அடைந்து வருகிறது. வளர்ச்சியாக இருந்த நாட்டை வீழ்ச்சி கொண்டு சென்றிருக்கார் நரேந்திர மோடி. இதை எடுத்தா எங்களுடைய ஆர்ப்பாட்டம். இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று நரேந்திர மோடி அறிவித்ததை வாபஸ் பெறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும்.